ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் யூனிட் 2 யூஜிடிஆர்பி இங்கிலீஷ் யூனிட் 2ல் லாஸ்ட்டாக கண்டக்ட் பண்ண எக்ஸாமில் இருந்து நமக்கு எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எந்தெந்த டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தா ஒரு டைம் தான் அந்த எக்ஸாமே கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயர் கண்டக்ட் பண்ண எக்ஸாமில் எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நமக்கு வந்து யூனிட் 1க்கான பிஒய்க்யூ வந்து பார்த்தோம். அதில் வந்து நான் 15 கொஸ்டின் வந்து சொல்லியிருந்தேன். 15 கொஸ்டின்ஸ் ஆர் டேக்கன் ஃப்ரம் யூனிட் 1 ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்னு சொல்லிட்டு எந்தெந்த ஏஜ்லேருந்து எந்த பேஜ் நம்பர்லேருந்து கேட்டிருந்தாங்கிறது முதற்கொண்டு நான் வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தேன். அதில் ஒரு சின்ன மிஸ்டேக் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து 15 கொஸ்டின் இல்லை, 16 கொஸ்டின் 16 கொஸ்டின் வந்து ஹெல்லிலேருந்து கேட்டிருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹூ ரோட் த பிளே த கமிட்டி ஆன்சர் இஸ் சர் ராபர்ட் ஹவர்ட். அந்த ஒரு கொஸ்டின் வந்து நமக்கு வந்து கேட்டிருந்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து யூனிட் 2ல் வந்து நமக்கு வந்து 14 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 14 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ப்ரோஸ் செக்ஷன். இந்த ப்ரோஸ் செக்ஷனில் ஃப்ரான்சிஸ் பேக்கனுடைய எஸ்ஸேஸ் ஆஃப் ரிவெஞ்ச் அண்ட் ஆஃப் ஸ்டடீஸ் அண்ட் ட்ரீம் சில்ட்ரன் பை சார்ல்ஸ் லாம்ப். ப்ரோஸ் செக்ஷனில் இந்த ஃபஸ்ட்டு 2 ப்ரோஸ்லேருந்தும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆஃப் ரிவெஞ்ச்லேருந்து ஒரு கொஸ்டின், ஆஃப் ஸ்டடீஸ்லேருந்து ஒரு கொஸ்டின், அண்ட் ட்ரீம் சில்ட்ரன் ரிவரி இந்த ப்ரோஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் சொல்லிட்டு 3 கொஸ்டின் ப்ரோஸ் செக்ஷன்லேருந்து கேட்டிருக்காங்க. ஜோசப் அடிசன் அண்ட் ரிச்சர்ட் ஸ்டீலோட எஸ்ஏஸ்லேருந்து கொஸ்டின் எதுவுமே வந்து கேட்கல. நமக்கு மேபி இந்த டைம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் பொயட்ரி செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொத்தலாமியனில் வந்து எந்த கொஸ்டினும் வந்து கேட்கல. ப்ரொத்தலாமியனில் கேட்கல. அண்ட் பேரடைஸ் லாஸ்ட்லேருந்து வந்து கொஸ்டின்ஸ் வந்து எதுவும் கேட்கல. கொஸ்டின்ஸ் வந்து லேம்ப்லேருந்து வில்லியம் பிளேக்குடைய த லேம்ப் போம்லேருந்து ஒரு கொஸ்டின், அண்ட் த பைட்லேருந்தும் வந்து கேட்கல. ஜான்டன் போயம்லேருந்தும் கேட்கல. சானட் சர் பிலிப் சிட்னியோட சானட் 1லேருந்து கேட்டிருக்காங்க. அண்ட் ஜான் ட்ரைனருடைய சாங் ஃபார் சென்ட் சிசிலியா டேலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓட் ஆன் சாலிட்யூட்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பொயட்ரியில் ப்ரொத்தலாமியன், பேரடைஸ் லாஸ்ட் அண்ட் த பைட் இந்த 3 போயம்ஸில் வந்து கேட்கல நமக்கு. அண்ட் இந்த டைம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிகாஸ் நமக்கு வந்து லாஸ்ட்டாக நடந்த பிஜிடிஆர் எக்ஸாமில் ப்ரொத்தலாமியன்லேருந்துலாம் வந்து நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் இருந்தது. ஸோ இந்த டைம் ப்ரொத்தலாமியன் அண்ட் பேரடைஸ் லாஸ்ட் வந்து நல்லா பார்க்கணும். அண்ட் நெக்ஸ்ட்டு ட்ராமா செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா, ட்ராமாவில் வந்து கிறிஸ்டோஃபர் மார்லோவுடைய டாக்டர் ஃபாஸ்டஸ்லேருந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அண்ட் ஜார்ஜ் பெர்னாட் ஷாவோட பிக்மாலியன்லேருந்து 2 கொஸ்டின். ஒரு கொஸ்டின் வந்து ப்ளேலேருந்து ட்ராமாலேருந்து எடுத்திருக்காங்க. அண்ட் இன்னொரு கொஸ்டின் வந்து ஜார்ஜ் பெர்னாட் ஷாவோடைய வியூ ஆன் ட்ராமா வந்து அதுலேருந்து ஒரு ஆத்தர் நோட்ஸ் பேஸ் பண்ண கொஸ்டின் மாதிரின்னு சொல்லலாம். ஸோ பெர்னாட் ஷாவோட வியூ ஆன் ட்ராமா வந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பீயிங் ஏர்னஸ்ட் இந்த ட்ராமாலேருந்தும் இந்த பிளேலேருந்தும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 2 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. டாக்டர் ஃபாஸ்டஸில் 2, பிக்மாலியனில் 2, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பீயிங் ஏர்னஸ்ட்டில் வந்து 2 கொஸ்டின். அண்ட் நமக்கு ஃபிக்ஷன் நாவல் செஷன் பார்த்தோம்னா ஆலிவர் கோல்ட்ஸ்மித்துடைய தி விகார் ஆஃப் வெக்ஃபீல்ட், சார்ல்ஸ் டிக்கன்ஸ், டேவிட் காப்பர்ஃபீல்ட் அண்ட் ஹெச்சி வெல்ஸ் டைம் மெஷின் இதெல்லாம் இருக்குது. பட் இந்த 3 ஃபிக்ஷனில் இருந்துமே வந்து லாஸ்ட் டைம் கொஸ்டினே வந்து கேட்கல. இந்த டைம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஃபோக்கஸ் வெல் ஆன் ஃபிக்ஷன். ஃபிக்ஷன்லேருந்து லாஸ்ட் டைம் வந்து எந்த கொஸ்டினுமே வந்து கேட்கல. ஸோ லெட்ஸ் see what are those 14 questions. First question is, in Ode on Solitude, hours, days and years slide away dash. இது வந்து போமோட லைன் தான். போமோட லைனில் ஒரு டேஷ் போர்ட் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. hours, days and years slide away softly. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். softly is the correct answer. அண்ட் பொயட்ரியில் நெக்ஸ்ட் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின், which of the following instrument is not mentioned in a song for St. Cecilia's Day? ட்ரைடனோட இந்த போயமில் வந்து பார்த்திங்கன்னா சம் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நேமெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து மென்ஷன் பண்ணலை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டோட்டலாக வந்து 7 ஸ்டான்ஸாஸ் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டான்ஸா 4ல் வந்து ஃப்ளூட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஸ்டான்ஸா 6 and 7லேயே நமக்கு வந்து ஆர்கன் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, மவுத் ஆர்கன். அண்ட் ஸ்டான்ஸா 5ல் வந்து வயலின் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ மென்ஷன் பண்ணாத ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்துட்டு சிம்பிள். அண்ட் தேர்ட் கொஸ்டின், சர் பிலிப் சிட்னிஸ் ஆஸ்ட்ரோஃபெல் அண்ட் ஸ்டெல்லா கன்சிஸ்ட் ஆஃப் டேஷ் லவ் சோனட்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டு நம்ம ஜென்ரலாக போமுடைய நோட்ஸ் படிப்போம் இல்லையா, எங்கே பப்ளிஷ் ஆகிருக்கு அந்த மாதிரி. ஸோ அதில் வந்து டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கும்போது ஆஸ்ட்ரோஃபெல் அண்ட் ஸ்டெல்லா வந்து கன்சிஸ்ட் ஆஃப் 108 லவ் சானட்ஸ் அண்ட் 11 songs. And fourth question is from the play Dr. Faustus by Christopher Marlowe.
The question is find the correct sequence of publication in the following plays of Christopher Marlowe. Options are Dr. Faustus, Edward II, The Jew of Malta, Tamburlaine the Great. இதில் வந்து எல்லா ஆப்ஷன்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன்லேயுமே வந்து ஒரு மிஸ்டேக் இருக்குது. பிகாஸ் கரெக்ட் ஆன்சர் வந்து கரெக்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா Tamburlaine the Great, Jew of Malta, டாக்டர் ஃபாஸ்டஸ் ஆர் எட்வர்ட் II. ரெண்டுமே வந்து எட்வர்ட் II அண்ட் டாக்டர் ஃபாஸ்டஸ் ரெண்டு ஒர்க்குமே வந்து ரெண்டு பிளேயுமே நமக்கு 1592 சேம் இயரில் தான் பப்ளிஷ் ஆகிருக்கு. பட் டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் அண்ட் எட்வர்ட் IIக்கு முன்னாடியே வந்து ஜூ ஆஃப் மால்டா வந்துருச்சு. ஸோ செகண்ட் பிளேஸில் வந்து ஜூ ஆஃப் மால்டா தான் வரணும். பட் ஃபஸ்ட்டு பிளேஸில் டாம்பர்லைன் த கிரேட் வரணும். பட் அந்த மாதிரி ஆப்ஷன் வந்து டிசி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வரல. நமக்கு டிஆர்பிலேருந்து ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணும்போது கொடுத்த ஆன்சரில் நமக்கு வந்து ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட் ஆன்சராக கொடுத்துருந்தாங்க. அண்ட் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம் கிறிஸ்டோஃபர் மார்லோவுடைய ஒர்க்ஸை வந்து க்ரோனாலஜி ஆர்டரில் எப்படி வந்து ஒரு நிமோனிக்ஸோடு வந்து நம்ம வந்து படிக்கணும் அப்படிங்கிறத ஷார்ட்கட்டில் எப்படி படிக்கணுங்கிறத ஒரு வீடியோ போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது, வேணால் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் இஸ் ஆல்சோ ஃப்ரம் த சேம் பிளே டாக்டர் ஃபாஸ்டஸ். மெஃபிஸ்டோஃபிலிஸ் அப்பியர்ஸ் பிஃபோர் ஃபாஸ்டஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் பிகாஸ் ஆஃப் எப்போ வந்து மெஃபிஸ்டோஃபிலிஸ் வந்து டாக்டர் ஃபாஸ்டஸ் முன்னாடி அப்பியர் ஆச்சு, ஏன் அப்பியர் ஆச்சு அப்படின்னா த கான்ஜரிங் ஸ்பீச் ஆஃப் டாக்டர் ஃபாஸ்டஸ். டாக்டர் ஃபாஸ்டஸ் வந்து அவருடைய கான்ஜரிங் ஸ்பீச் வந்து கொடுக்கும்போது தான் வந்து மெஃபிஸ்டோஃபிலிஸ் வந்து வரும். அண்ட் சிக்ஸ்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டஸ் லேடி பிராக்னல் டிஸ்கிரைப் த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன். இது வந்து நமக்கு ட்ராமா செக்ஷன்லேருந்து தான். நம்மளுடைய ப்ளே இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பீயிங் ஏர்னஸ்ட் அதில் ஆக்ட் 1லேயே வந்து பார்த்தீங்கன்னா லேடி பிராக்னல் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனை வந்து குவைட் ட்ரெட்ஃபுல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. குவைட் ட்ரெட்ஃபுல் மீன்ஸ் நமக்கே தெரியும், பேட் ஆர் அன்பிளசன்ட் அந்த மாதிரியான மீனிங். ஸோ இங்கே என்லைட்டிங், டிஸ்ட்ரெஸிங், சாரி இது வந்து டிஸ்ட்ரெஸிங் கிடையாது, டிஸ்ட்ரெஸிங், DESTRESSING, டிஸ்ட்ரெஸிங் அண்ட் அன்ஃபார்ச்சுனேட் மூமெண்ட், லிபரேட்டிங் மூமெண்ட். அவங்க சொன்னபடி ட்ரெட்ஃபுல் மூமெண்ட் அப்படின்னா ஒரு அன்பிளசன்ட் ஆர் பேட் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ பேட் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு அன்ஃபார்ச்சுனேட் மூமெண்ட் வில் பி த கரெக்ட் ஆன்சர். அண்ட் ஆன்சர் கீழேயும் இந்த ஆன்சர் தான் கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஃப்ரம் த சேம் பிளே அகெயின் அக்கார்டிங் டு அல்ஜர்னன், ஜாக் cannot marry Gwendoline for 2 reasons. What is the second one? செகண்ட் ஒன் வந்து என்ன ரீசன் அப்படின்னா கேர்ள்ஸ் do not think it right to marry the men they flirt with அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன்சர் கீழே நமக்கு வந்து இதே ஆன்சர் தான் கொடுத்துருந்தாங்க. ஆப்ஷன் சி, கேர்ள்ஸ் do not think it right to marry the men they flirt with. And 8th question, what is George Bernardshaw's response to the popular opinion that art should never be didactic? இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து நமக்கு வந்து பிக்மேலியனில் வந்து ஜார்ஜ் பெர்னார்ட்ஷா வந்து வராங்க. அண்ட் ஜார்ஜ் பெர்னார்ட்ஷா வந்து ஒரு ஆத்தர் பேஸ்டு கொஸ்டின் கேட்கணுங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ் வியூஸ் ஆன் ட்ராமா அண்ட் இந்த மாதிரி ஆர்ட் பற்றின டிடாக்டிக் ஸ்பீச் பற்றின அவர் நோட்ஸ் வந்து இதுலேயும் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ ஏதோ ஒரு எந்த புக்லேருந்து எந்த சோர்ஸ்லேருந்து எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. பட் ஜார்ஜ் பெர்னார்ட்ஷாவுடைய ஆத்தர் நோட்ஸ் அதுலேருந்து கேட்கணும் அப்படின்னா இப்படி ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. Then 9th question, no man is doing wrong for the sake of wrongs but to get dash 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 he does. இது வந்து நமக்கு எஸ்ஏலே வந்து டைரக்டாக இருக்கும். ஃபார் ப்ராஃபிட் ஆர் ப்ளஷர் ஆர் ஹானர் ஆர் த லைக். இது நமக்கு வந்து பேக்கனுடைய எஸ்ஏ ரிவெஞ்சிலேருந்து கேட்டிருக்காங்க. அண்ட் பேக்கன்ஸ் எஸ்ஏ ஸ்டடீஸ்லேருந்து வந்து பார்த்தோம்னா some books are to be tasted, others to be swallowed and some few to be chewed and digested. What does some few to be chewed and digested mean? இது வந்து நமக்கே வந்து ரீட் பண்ணால் மீனிங் வந்து தெரிஞ்சிடும். some books should be read wholly with diligence and attention. இதுதான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். and the 11th question is from Charles Lamp's essay Dream Children a Reverie. என்ன கொஸ்டின் அப்படின்னா John Lamp grew up as brave and handsome. This appearance caught him special admiration from dash. Options are his mother, his uncle, the children's grandmother and the children's great grandmother. The correct option is option D. Okay, option B is not a correct answer. Option D, the children's great grandmother. பிகாஸ் அவங்களுடைய கிரேட் கிராண்ட்மதர் வந்து ஃபீல்டு எஸ்ஏ ரீட் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க. அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா
அவங்க வந்து தான் வந்து இந்த அட்மிரேஷனை வந்து கொடுப்பாங்க, இந்த பிரேவாக இருக்கான், ஹேண்ட்ஸமாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து யாருடைய அட்மிரேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க, த சில்ட்ரன்ஸ் கிரேட் கிராண்ட் மதர். அந்த சில்ட்ரன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கிரேட் கிராண்ட் மதர். அண்ட் 12th கொஸ்டின், த லேம்ப் இஸ் இன்க்ளூடட் இன் த poetry கலெக்ஷன் ஆஃப் டேஷ். நமக்கு வந்து வில்லியம் பிளேக்குடைய poetry கலெக்ஷன் வந்து சாங்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் சாங்ஸ் ஆஃப் இன்னசென்ஸ்னு வந்து 2 செக்ஷனில் வந்து டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து லேம்ப் அப்படிங்கிற போம் வந்து எந்த poetry கலெக்ஷனில் இருக்குது அப்படின்னா சாங்ஸ் ஆஃப் இன்னசென்ஸ். அண்ட் 13th கொஸ்டின், ஆல்ஃப்ரட் டூலிட்டில் admits himself to be a little of both like the rest of us, a little of both. What qualities does he refer to? This question is from the play Pygmalion by George Bernard Shaw. Options are honest and roguish, virtuous and vicious, and the sacred and sinful, trustworthy and deceitful. Correct answer is option C, sacred and sinful. நமக்கு வந்து இந்த டீட்டெயில் வந்து ஆக்ட் 2ல் வந்துட்டு மென்ஷன் ஆயிருக்கு. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, லிட்டில் ஆஃப் போத் லைக் த ரெஸ்ட் ஆஃப் அஸ், லிட்டில் ஆஃப் போத் மீன்ஸ் ஒரு பர்சன் வந்து எந்த ஒரு ஹியூமன் பீயிங்காக இருந்தாலும் கம்ப்ளீட்டாக நம்ம வந்து குட் சோலாக இருக்க முடியாது, பேடாகவும் இருக்க முடியாது. நம்ம வந்து நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு மிஸ்டேக்ஸ் இருக்க தான் செய்யும் அப்படிங்கிற மாதிரி. சேக்ரெட் அண்ட் சின்ஃபுல் ரெண்டுமே வந்து ஒரு ஆள்கிட்ட இருக்கும் அப்படிங்கிறதான் வந்து சொல்லுவாங்க. ஆக்ட் 2 ஆஃப் பிக்மாலியனில் வந்து இருக்குது. அண்ட் 14th லாஸ்ட் கொஸ்டின், த ஃபஸ்ட் பார்ட் ஆஃப் ஷேக்ஸ்பியர் சானட் இஸ் அட்ரஸ் டு. நமக்கு சிலபஸில் சானட் 18 வந்து இருக்குது. ஸோ ஜென்ரலாக சானட்டோட நோட்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்ட் ஆஃப் ஷேக்ஸ்பியர் சானட் இஸ் அட்ரஸ் டு அ மேன். நமக்கு வந்து சானட் டோட்டலாக 154 சானட்ஸ். அதில் வந்து ஃபஸ்ட்டு 1 to 126 வந்து அட்ரஸ் டு த ஃபேர் யூத், அண்ட் 127லேருந்து 152 வரைக்கும் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ் டு ஆர் ட்ரிபியூட் டு த டார்க் லேடி அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய 2 சானட்ஸ் 53 and 54, 153 and 154 ஆர் டாக்கிங் அபவுட் த பவர் ஆஃப் கியூபிட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கியூபிட்க்கு வந்து டெடிகேட் பண்ணியிருக்கிற மாதிரி அப்படிங்கிற டீட்டெயில் வந்து நிறைய ஜென்ரல் நோட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஷேக்ஸ்பியரோட சானட்ஸ் பற்றி நீங்கள் ரீட் பண்ணும்போது இந்த டீட்டெயில் வந்து நீங்கள் வந்து படிக்கலாம். ஸோ ஹியர் த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, அ மேன். ஸோ இந்த 14 கொஸ்டினும் வந்து எந்தெந்த ஒர்க்லேருந்து தான் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இது எதுக்காக வந்து எந்த டாப்பிக்லேருந்து எத்தனை கொஸ்டின் வந்திருக்கு அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா, ஃப்யூச்சரில் எந்த ஒர்க்லலாம் அவங்க வந்து லாஸ்ட் டைம் கேட்கலையோ அதுலேருந்துலாம் இந்த டைம் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்ட் ஒரு பிளேலேருந்து ஒரு ட்ராமாலேருந்து என்ன மாதிரியான ட்ராமா ஃபிக்ஷன் வந்து லாஸ்ட் டைம் டோட்டலாகவே ஒமிட் பண்ணிட்டாங்க, இந்த டைம் கேட்க நிறைய சான்ஸ் இருக்குது. அண்ட் போம்லேருந்து எப்படி கொஸ்டின் கேட்குறாங்க, அண்ட் இந்த மாதிரி பிளேலேருந்துலாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எப்படி கொஸ்டின் கேட்குறாங்க, அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரு டைம் வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு கொஸ்டின் பேட்டர்னை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த PYQ செஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் ஒன் மோர் திங், லாஸ்ட்டாக வந்து அப்லோட் பண்ண வீடியோ, ஐ மீன் PYQ ஆன் யூனிட் 1 வீடியோ வந்து பார்க்காம இருக்கீங்க அப்படின்னாலும் அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த வீடியோவும் வந்து செக் பண்ணி பாருங்கள். யூனிட் 1 எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ப்ரிப்பரேஷன் மெத்தடில் எதனா டவுட் இருக்குது, என்ன மாதிரி சிலபஸ் அப்ரோச் பண்ண முடியல, கன்ஃபியூஷன், உங்களுக்கு என்ன மாதிரியான கன்ஃபியூஷன் இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ஷேர் பண்ணிங்க அப்படின்னாலும் அதுக்கான ஆன்சர் அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணலாம். அகெயின் தேங்க்யூ ஸோ மச். பை.